ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க நல்ல தகவலே இந்த மாலை வேலைக்காய் செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் சுவாமி நாங்க உடைய பாதத்துல வந்து இந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளையும் ஆண்டவரே எச்சரிப்புகளையும் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்படியாய் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் தாமே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது எங்களால் உண்டானதல்ல, நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாகவும் உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே கிருபையாக இறங்கி சுவாமி நீர் எங்களை இந்த வேலையை வழி நடத்தும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வர இருக்க மக்களை சீக்கிரம் அழைத்து வரும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, good evening everyone. Welcome everybody. இந்த நாளிலும் நாம் இந்த ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகத்திலே 66 அதிகாரம் உண்டு. அதிலே கர்த்தருடைய மிக பெரிதான கிருபையினாலே 17 அதிகாரங்களை நாம் முடிக்கும்படியாய் தேவன் தயவு பாராட்டினார். இன்றைய நாளில நாம 18ஆம் அதிகாரத்திற்குள்ளாக செல்லுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 19ஆம் அதிகாரத்தையும் கூட பார்க்கலாம். இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் பார்த்தோம், இஸ்ரேல் நாட்டின் சுற்றியுள்ள தேசங்களுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான தேசங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் தான் இந்த அதிகாரங்களிலே ஏசாயா மூலமாக கர்த்தர் அந்த மக்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதில் சில செய்திகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்காக இருக்கும். சில செய்திகள் அந்த தேசத்தாருக்கும் இருக்கும். எப்படி ஆயினும் இந்த அதிகாரங்களிலே எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் தான் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆரக்கிள்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு சில அதிகாரங்களிலே நாம் இதை ஒரு பாடலாட்ட போயம் மாதிரி கூட பார்ப்போம். சில அதிகாரங்களிலே அது வெறும் ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். ஒரு சில அதிகாரங்களிலே டெமான்ஸ்ட்ரேஷனா கூட இருக்கும். தீர்க்க நடித்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையையும் கூட நாம பார்க்கிறோம். சோ இன்றைக்கு இந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் காண இருக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், இட் இஸ் an oracle against எத்தியோப்பியா. 2 நாடுகள், என்று ஆரம்பிக்கிற நாடுகள், எத்தியோப்பியா 18ஆம் அதிகாரத்திலும் ஈஜிப்ட் 19ஆம் அதிகாரத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 18ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பியாவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆரக்கிள் அகெயின்ஸ்ட் எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியா தேசம்னு சொல்லும் போது, ஒருவேளை இன்றைய நாளிலே நாம் எத்தியோப்பியா என்று சொல்லப்படுகிற தேசமாய் அந்நாட்களிலே இராவிட்டாலும், அதுவும் இஸ்ரேல் தேசத்துக்கு தென்புறமாய் எகிப்துக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுதான் எத்தியோப்பியா தேசம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எத்தியோப்பியா தேசத்திலே கருப்பு இனத்தவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தேசத்திலே அநேக யூதர்களும் இருந்தார்கள். இஸ்ரேல் தேசத்துலதான் யூதர்கள் இருந்தார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் பல அடுத்த நாடுகளிலும் அவர்கள் இருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சிறைப்பிடித்து போகிறதுனால வேறு சில நாடுகளிலும் அவர்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த எத்தியோப்பியாவிலும் கூட யூதர்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதுல
ஆக்சுவலா 50% ஜூஸ் இருக்காங்களாம் ஈவன் டுடே. அப்புறம் அதுல ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ், அதுல அந்த 50% ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸா இருக்காங்களாம். அதாவது கிறிஸ்டியன்ஸ்னா இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படியாகவும் யூதர்கள் அங்கு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றிலும் சரி வேதத்திலும் நாம் பார்க்கிறோம், இந்த எத்தியோப்பியா நாடு ஒரு முக்கியத்துவம் நிறைந்த நாடாகத்தான் நாம் பார்க்கிறோம். நமக்கு பற்பல காரியங்கள் இந்த எத்தியோப்பியான்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வரலாம். நமக்கு தெரிந்த எத்தியோப்பியாவில் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சாலமோன் ஆலயம் கட்டும் போது சாலமோனுடைய ஆலயத்தினுடைய அந்த மகிமையை குறித்து பல தேசத்தார் அறிந்து அதை காணும்படியாய் வந்தார்கள். அது மாத்திரமல்ல, சாலமோனின் ஞானத்தை குறித்தும் உலக அளவுல எல்லாரும் அன்றைய நாள்ல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை காணவும் அதை சோதிக்கவும் பல பேர் வந்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி வந்த ஒரு பெண்மணி தான் ஷேபா நாட்டு ராஜஸ்திரின்னு பைபிள்ல போட்டிருக்கிறது. இந்த ஷேபா நாட்டு ராஜஸ்திரிங்கிற அந்த பெண்மணி இந்த எத்தியோப்பியா பகுதியிலிருந்து தான் அங்க வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு எத்தியோப்பியா பெண்மணி. அந்த பெண்மணி கருப்பு இனத்தை சேர்ந்தவர், கருப்பா இருக்கக்கூடிய ஒரு யூத பெண்மணி. சரியா? அப்போ மிகவும் அழகா இருப்பார்களாம். பொதுவாகவே யூதர்கள் நமக்கு தெரியும், அவர்கள் மிகவும் அழகாய் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருப்பார்கள். அதுல இந்த ஷேபா நாட்டு ராஜஸ்திரி அவ கருப்பு இனத்தவராயிருந்தாலும் மிகவும் அழகாய் இருக்கக்கூடிய பெண்மணி. அதனாலதான் சாலமன் அவர்களோடு கூட அதிக தொடர்புடையவராயிருந்து அவர் சாலமோனுடைய ஞானத்தை கண்டு அந்த பெண்மணி அதிகம் வியந்து அநேக கேள்விகளை கேட்டு அந்த வசனத்துல நம்ம ஒரு வாசிக்கிறோம். இந்த ராஜாக்களின் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அவர் கேட்ட அவர் அந்த ராஜஸ்திரி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சாலமோன் ஞானமாய் பதில் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரால் எப்படிப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு விஸ்டம் அவர்கிட்ட இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. இன்னொன்னு பெண்மணியை குறித்தும் கூட நமக்கு எத்தியோப்பியான்னு சொன்னா ஞாபகத்துக்கு வரும். அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் கந்தாகே என்று சொல்லக்கூடிய ராஜஸ்திரி. அந்த பெண்மணியுடைய மந்திரி, முக்கிய மந்திரி, பிரதான மந்திரி, அவர் எருசலேமுக்கு என்ன செலுத்த வர்றாரு? பஸ்காக்கா பண்டிகை அப்போ காணிக்கைகளை செலுத்த வருகிறார். அப்ப நிச்சயம் அவர்களும் யூதர்களாய் இருந்திருக்க வேண்டும். அப்போ அவர் அந்த காணிக்கையை செலுத்திட்டு திரும்பி செல்லும் போது அவர் இதே ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் 53ஆம் அதிகாரத்தை வாசித்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் வாசிச்சிருக்காரு. அது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருக்காரு. நமக்கு நல்லா தெரியும் ஏசாயா 53ல என்ன வாசிக்கிறோம்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அறிவோம். அந்த அதிகாரத்தை அவர் வாசித்ததாகவும் இவரை ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்நானத்திற்குள்ளாக வழி நடத்த பிலிப்பு சமாரியா பட்டணத்திலிருந்து தேவதூதரால் கட்டளையிடப்பட்டு இந்த ஒரு மனுஷனை மாற்றுவதற்காக எவ்வளோ தூரம் வனாந்திரத்துல அவர் நடைபயின்று நடையிலாலே இந்த மனுஷனை ஓடி நம்ம பார்க்கிறோம். நடந்து ஓடி இந்த மனுஷனை சந்திக்கிறார், இவரை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவ திட்டம்.
அந்த எத்தியோப்பியா தேசத்துல நம்ம இன்றைக்கு கேள்விப்படுகிறபடி அவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்கன்னா அன்றைக்கே அது ஆண்டவர் திட்டமிட்டு அவருடைய சித்த பிரகாரமாக இது நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு அங்க சமாரியாவுல மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நல்ல ஊழியர் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவரை அங்கிருந்து இங்க வர வைத்தார். ஆவியானவர் அவரை அழைத்து கொண்டு வந்து இந்த மனிதனை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினதை நாம் அறிகிறோம். தேவ திட்டத்தை நம்மால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அது ஒரு பெரிய தேசத்துக்கான ஒரு வித்தா இருந்தாலும் அது ஒரு மனுஷனை சந்திக்கிறதற்காக, அந்த ஒரே ஆத்மாவுக்காக அவ்வளவு தூரம் அந்த தேவ மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நிறைய சமயத்துல இன்னைக்கு கூட்டங்கள்ல பெரிய கூடுகை இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நிறைய நம்பர்ஸ் இல்லைன்னா நமக்கு பேசுறவங்களுக்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரே ஒரு ஆத்மானாலும் ஆண்டவருடைய பார்வையில அது பெரிய விசேஷம். அந்த ஆத்மாவின் பின்னால பெரிய திட்டம் இருக்கு, ஆண்டவருடைய திட்டம். அதான் இந்த எத்தியோப்பியா இன்றைக்கு இவ்வளவு சிறந்து விளங்குகிறதாக நாம பார்க்கிறோம். அன்றைக்கும் அது அன்றிலிருந்தே அது அப்படியாக ஒரு நல்ல கிறிஸ்தவ நாடாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. நம்ம சின்ன வயசுலயே நம்ம கேட்டிருப்போம், இந்த ரேடியோ, ஃபீபா ரேடியோ இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அன்றைக்கெல்லாம் அடிசபாபால ரேடியோ ஸ்டேஷன் வரும், கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் அன்றைய நாட்களிலே வரும். அப்ப இருந்தே அது நமக்கெல்லாம் பழக்கம் இல்லையா? அது போல அன்றிலிருந்தே அவர்கள் மிக நல்ல கிறிஸ்தவ நாடாக வளர்ந்து இருந்த நாடு அது இந்த எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியாவுக்கு இன்னைக்கு நம்ம 18ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஏசாயா மூலமாக அவர் செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்துல. அது மாத்திரம் அல்ல, இது ஒரு அழைப்பாய் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த அழைப்பு எதற்கானதுன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய செய்கைகளை கூர்ந்து கவனியுங்கள். கர்த்தருடைய செய்கைகளின் மூலமாக சொல்லப்படுகிற எச்சரிப்புகளை குறித்து விழிப்பாய் இருங்கள். ஏனென்றால் கர்த்தரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்கிற முக்கிய செய்தியை இந்த அதிகாரத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சின்ன அதிகாரம், 7 வசனம் தான் இருக்கு. ஆனா அந்த 7 வசனத்திலும் நிறைய செய்திகளை தீர்க்கன் மூலமாக அந்த எத்தியோப்பியா ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறத பார்க்கணும். இப்போ இது ஏசாயா காலத்துல இருந்த எத்தியோப்பியா நாட்டுக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பு, சரியா? இப்போ அதை பார்க்கும்போது முதல் வசனத்துல, எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும். இந்த எத்தியோப்பியாவுக்குள்ள நதி என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நைல் நதி போலதான் இருக்கும். ஏன்னு சொன்னா அதுவும் எகிப்துக்கு மேலான ஒரு நதி. அது மாத்திரமல்ல, அது இந்த சிவந்த சமுத்திரத்திற்கு மேற்கு புறமாய் இருக்கிற ஒரு பகுதி. அதனால இந்த எத்தியோப்பியா நதி அது அந்த நதி தான். அப்புறம் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே, நாணல் எல்லாம் அன்றைக்கே வெரி கேரக்டரிஸ்டிக் பிளான்ட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் நைல். ஏன்னு சொன்னா, பாப்பிரஸ் என்கிற அந்த ரஷ், அந்த புஷ், அந்த பிளான்ட், அது முதலில அந்த பகுதியில தான் அது ஒரு நாணல் செடி, அந்த பகுதியில தான் அது விளைந்தது. அதன் மூலமா தான் அந்த பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டது. இஜிப்சியன் சிவிலைசேஷன்ல எல்லாம் அதை குறித்து நாம் படிச்சிருப்போம். அப்போ அந்த பகுதிகள்ல நாணல் மூலமாக படகுகளையே கட்டுகிறார்கள். அதுல ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ, வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும், சிரைக்கப்பட்டதும், துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்தும் அளவிடப்பட்டதும், மிதிக்கப்பட்டதும், நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள்.
சரி, இது என்ன ஆக்சுவலா சொல்லுது அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அந்த எத்தியோப்பியாவின் பகுதியை அந்நாட்களிலே கூஷ் என்றும் அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கூஷ், வேதத்துல கூஷ் என்று அடிக்கடி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அந்த பகுதிக்கு கூஷ் தான், அதான் பெயர். இந்த பகுதி நான் சொன்னது போல எகிப்திற்கு மேலாக சூடான் பக்கத்துல சிவந்த சமுத்திரத்திற்கு மேற்கு புறமாக இருக்கிற பகுதி தான் அந்த கூஷ் என்கிற பகுதி. அததான் எத்தியோப்பியா என்று சொல்லுகிறோம். இந்த எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய இந்த ராஜாக்கள் இவர்கள் வந்து எல்லாரோடையும் அலையன்ஸ் வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, முக்கியமா எகிப்தோடு கூட ஏன்னு சொன்னா, இவர்களை எதிர்த்து வருகிற அசீரியா ராஜாக்களுக்கு விரோதமாக இவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய வார்னிங்ஸ், அவர்கள் கொடுக்கிற எச்சரிக்கைகளை பயந்து இவர்களோடு கூட அப்படி ஒரு அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறதாக நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய நாட்டை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வேரிங் விங்ஸ், சிறகுகள் படைத்த அப்படின்னு முதல் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஏன்னு சொன்னா, அப்படியே அந்த நதியில நிறைய அந்த மாதிரி சத்தமிடுகிற பூச்சிகள் இருந்துதான். நம்ம இந்த குளங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தும்பி பூச்சின்னு சொல்லுவோம், டிராகன் ஃபிளை. அது பாத்தீங்கன்னா பறக்கும். அந்த மாதிரி அந்த நதியில நிறைய இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அந்த என்டையர் வேலியே வந்து ஃபேமஸ் ஃபார் சச் சவுண்ட். அத வந்து இந்த வசனத்திலேயே அவர் குறிப்பிடுகிற விதமாய் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாய் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த எத்தியோப்பியா இப்ப இந்த வசனத்திலே 2ஆம் வசனத்திலே என்ன பார்க்கிறோம்னா, அந்த எத்தியோப்பியன் அம்பாசடர்ஸ், தூதர்களை அனுப்பின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு நாட்டுக்கு ஒரு அம்பாசடர் இருப்பாங்க. ஹி வில் ரெப்ரசன்ட் த நேஷன். அவர் எல்லாம் நம்மளுடைய குட்வில், நம்முடைய பாலிசிஸ் எல்லாத்தையும் அங்க ரெப்ரசன்ட் பண்ணி அந்த புதிய நேஷன்ல அவர் இருப்பாரு. அவர்களோடு கூட ஒரு மீடியேட்டர் மாதிரி அவர் அங்க இருப்பார், ரெப்ரசன்டேட்டிவா இருப்பார். அது மாதிரி இந்த எத்தியோப்பியன் அம்பாசிடர்ஸ் வந்து யூதா மக்களோடும் கூட அதே சமயத்துல எகிப்து மக்களோடும் கூட இணைந்து அந்த அசீரியாவை தாக்கும்படியாக, அசீரியா தாக்குதலை எதிர்க்கும்படியாக இவர்கள் ஒன்று சேரும்படியாக அவர்கள் கூட்டணி ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அன்றைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஒரு நடுப்பகுதியா இருக்கு. மேல அசீரியா, தெற்கு பகுதியில எகிப்து, இதுக்கு நடுவுல எத்தியோப்பியா. இப்போ இவங்க எல்லாருமே அசீரியர்கள் வந்து இவங்க எல்லாருக்கும் மேல விரோதமானவர்கள். அவர்கள் மிகுந்த பலசாலிகள். நம்ம முதலே அசீரியர்களை பற்றி பாசிச்சிருக்கோம். அவங்க மிகுந்த பலசாலிகள் மாத்திரமல்ல, மிகுந்த கொடூரமானவர்கள். more cruel. They are not only strong, they are more violent. இன்றைக்கும் அதே மாதிரிதான். இன்றும் கூட அந்த பகுதியில் உள்ள மக்கள், ஈரான், ஈராக், சிரியா, இந்த பகுதிகள் எல்லாமே நாம் அறிந்திருக்கிறோம். லெபனன், இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு விதமான ஒரு கொடூரமான ஒரு குணம் உண்டு. இவர்கள் இந்த இந்த 3 ராஜ்யத்திற்கும், எந்த 3? இஸ்ரேல், ஈஜிப்ட் அண்ட் எத்தியோப்பியா, இந்த 3 ராஜ்யத்துக்கும் எதிராளி. அதனால இவங்க 3 பேரும் ஒன்னா சேரணும்னு விரும்புறாங்க. இதற்கு காரணமாய் எத்தியோப்பியன் அம்பாசடர்ஸ் முதல்ல முன் சென்று இதற்காக வார்த்தைகளுக்காக அவர்கள் சேர்ந்து கொள்ளுகிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் ஏன் யூதாவோடு சேருகிறார்கள்னா, யூதா அசீரியாவோடு எதிராளியா இருக்கிறதை கேள்விப்படுகிறாங்க. யூதா அசீரியாவுக்கு எதிராக காரியங்களை செய்யறது, யுத்தத்துக்கு வர்றதெல்லாம் கேள்விப்படுறதுனால இவங்க உடனே எத்தியோப்பியர்கள் வந்து அவர்களோட கூட நாமும் சேர்ந்து கொண்டோம்னால் இந்த எதிராளிகளை நாம மேற்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதாக பார்க்கிறோம். இப்போ 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் வசனம் இதுல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீங்க எல்லாரும் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள், நான் அமர்ந்திருந்து. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் பண்ணி நீங்க ஒருவேளை எல்லாரும் கொடியேற்றும் போது பாருங்கள், எக்காலம் ஊதும் போது கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அமர்ந்திருந்து, அதாவது he wants to who wants to God wants to distance himself from this scene. God is sovereign. God interferes in human affairs. God is concerned about his people. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினாலே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்து ரெஸ்ட் பண்ணி, பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும், அறுப்பு காலத்தில் உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்னன்னு, நான் கொஞ்சம் தள்ளி நின்று இதை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. He is not going to directly involve immediately. இது வந்து இவங்க செய்கிற அலையன்ஸும் சரி, அவங்க வந்து அசீரியானுக்கு எதிர்த்து நிக்கிறதும் சரி, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நாம எப்படி சில மூவ்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, இன்னைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இஸ்ரேலும் சீரியா, இஸ்ரேலு ஹமாஸ், யுக்ரைன் ரஷ்யா, இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிற இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த போர்ல அவங்க ஒவ்வொரு சமயத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு மூவ்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஒண்ணு மாத்துறாங்க, ஒண்ணு செய்யறாங்க, ஒரு அட்டாக்கு போறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் interfering in this, he wants to just distance himself and watch over what is happening. இதுதான் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றது. 5ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நான் தான் சொன்னேன்ல, ஒரு போயட்டிக்கா சொல்லுவாங்க, சிம்பாலிக்கா பேசுவாங்க. அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு செய்திகள் இவ்விதமாய் சொல்லப்பட்டால்தான் அவர்களால விளங்கி கொள்ள முடியும். இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, இங்க சொல்றது பாருங்க, திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாய் இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். It is all totally an agricultural statement, a horticultural statement to be exact. அந்த திராட்சை செடிகளுடைய அதை அறுக்கிறது, அந்த அந்த வார்த்தைகள்லாம், காய்கள் பிஞ்சாய் இருக்கிறது, பூக்கிறது, கொடிகள் அறிந்து அகற்றிப்படுவது, கப்பு கவர்கள், இதெல்லாம் வந்து இட் இஸ் டிபிக்கலி சீன் ஆஃப் அ வினியார்ட். அங்க என்ன நடக்குமோ அதை சொல்லி, அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும், காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும். So is giving a kind of a scene. எப்படி இது முடிய போகுது அப்படிங்கிறது தான் அவர் அங்க சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன ப்ராஃபெட் சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை காத்திருந்து பாருங்கள். ஒருவேளை இது நமக்கும் சொல்லப்படுகிற செய்தியாய் இருக்கலாம். இன்றைக்கு பல அடையாளங்கள், பல காரியங்கள் உலகத்துல அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அது செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த செஸ்ல அப்படி காய்கள் அப்படியே நகர்ந்து வரும். ஃப்ரம் போத் சைட்ஸ், எந்த சைடா இருந்தாலும் சரி, அது வின்னிங் சைடுக்கு அது அப்படியே இட் வில் மூவ் ஆன். இல்ல வரக்கூடியதெல்லாம் தகத்து 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 போகும், நெருங்கும். அது மாதிரி so that the game will be over. அந்த ஒரு மாதிரி சீனுக்கு தான் இப்போ வேர்ல்ட் இஸ் கோயிங் ஆன் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஆல் தட் ஹஸ் டு ஹேப்பன் இஸ் ஹேப்பனிங். இப்ப அதைத்தான் இப்போ நமக்கும் கொடுக்கிற ஒரு வார்னிங் இந்த அதிகாரத்துல. அன்றைக்கு ஏசாயா மூலமா அந்த எத்தியோப்பிய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்னிங் என்னன்னா, நீங்கள் அந்த காரியங்களை கவனித்து பாருங்கள்.
எக்காலம் ஊதும் போது கவனித்து கேளுங்கள். இப்ப நமக்கும் அதேதான். நமக்கு கூட அழைப்பு எப்படி இருக்கும்? எக்காலம் ஊதும். நாம கூட வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கடைசி எக்காலம் ஊதும் அப்படின்னு பாக்குறோம். மத்திய வானத்திலே அவர் எக்கால சத்தத்தோட தான் வருவார் என்று நாம் வாசிக்கிறோம். So it is also very similar warning or instruction to us. அப்புறம் அதோடு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்களை எதிர்க்கிற அசீரியர்களுக்காக இவங்க பயந்து செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உடனே இதெல்லாம் அவசியம் இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் செய்யறன்னு அவர் சொல்லல. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா தூரத்துல இருந்து அதை கவனிக்கிறார். So God always sometimes, when he is silent, அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த சிக்னலுமே கிடைக்கல, அவர்கிட்ட இருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல, நம்ம செய்யறது ரைட்டா தப்பானே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாம இருந்தாலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. God always watches over his people. His eyes are upon us. இங்கேயும் அதுதான் சொல்றாரு. நான் I will distance myself, பட் நான் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். அப்போ when the time is right, he will intervene. அவருக்கு தான் அந்த டைமிங் தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இந்த டைம் காலம், டைமிங், அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டுன்னு சொல்றோமே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த வேலை வரும் வரைக்கும் ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் இந்த உலகத்துல இருக்காரு, அவர் செய்ய வேண்டியதுதான், அவர் டக்குன்னு செஞ்சுட்டா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, என் வேலை இன்னும் வரலன்னு காத்திருக்கிறார். So he knows his time. அது அவரது பர்ஃபெக்ட் டைம். அதை நம்மளால அதுல எதுவுமே ஆட் ஆன் பண்ண முடியாது, அதுல எதுவுமே சொல்லவும் முடியாது, நலம் புலம் சொல்லவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் டைம். ஸோ அதுதான் இங்கேயும் பாக்குறோம். கர்த்தர் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற மாதிரி இருக்கு. He is waiting. God is waiting. And for him we are waiting. இதுதான் ரகசியம். அவருடைய காரியத்தை செய்யற காத்துட்டு இருக்காரு. ஒரு சில he has his own plans, he has his own purposes. அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைவாகணும் அப்படின்னு அவர் சிலது காத்துட்டு இருக்காரு. அதுபோல நாம எப்படா கர்த்தர் நமக்கு செய்வாருன்னு நாம காத்துக்கிட்டு, பட் அட் த ரைட் டைம் காட் வில் டு. ஸோ இதுவும் நமக்கு கிடைக்கிற ஒரு சட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சட்டில் என்கரேஜ்மெண்ட். இன்னொன்னு என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா, எப்படி கர்த்தர் அந்த பாஸ், அவருடைய அந்த அமைதியா இருக்கிற நேரம் எப்படி இருக்குன்னு அதுக்கு அடையாளமா தான் அதை சொல்றாரு. வெயில் அந்த செடி மேல விழும்போது, சூரியகாந்தி செடி, இன்னைக்கெல்லாம் சூரியகாந்தி செடிகளையே ஜாஸ்தி நம்ம பார்க்க முடியறது இல்லை. முந்தியெல்லாம் நம்ம டிராவல் பண்ணி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப வெரி ஆஃபன் we used to see, but nowadays I don't know why we are not able to see much of this sunflower. fields. அது எப்படி இருக்கும்னா, நம்ம போகிற நேரத்தை பொறுத்து, அந்த சன்னோட பொசிஷனை பொறுத்து அந்த பூ அப்படியே அந்த செடி பக்கம் திரும்பும். அது அப்படியே திரும்புறதே நம்ம பார்ப்போம். ஒரு ஏரியாவில் இப்படி முதல்ல பார்ப்போம், ஒரு மத்தியான வேலையில நம்ம போகிறப்ப அது நேரா அப்படி பார்க்கறதா இருக்கும். ஈவினிங் டைம்ல அது இப்படி அடுத்த பக்கம் சாஞ்சு இருக்கிறதா இருக்கும். ரொம்ப அழகா அதனுடைய ஓரியன்டேஷன் இருக்கும். அது மாதிரி இந்த கர்த்தருடைய அந்த காத்திருக்கிற நேரத்துல அவர் அந்த உஷ்ணத்தை அந்த செடியின் மேல் படும்படியாக செய்கிறார். So he has a purpose and he is doing something. We should never think of God as a static person. He's a dynamic God, and he wants us also to be dynamic. He never wants us to be stagnant. இது நம்ம ரொம்ப விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
இது நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாய் மாறும். இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கோல் இல்லாம இருக்கும், ஒரு லக்கு இல்லாத ஒரு பயணமாய் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு. அந்த பர்பஸ நாம நிறைவேற்றணும். இதற்கு அவர் சொல்றத நம்ம செய்யணும். நமக்கு ஒருவேளை என்ன வச்சிருக்காருன்னு தூரத்துல இருக்கிறது தெரியாது. பட் he will take a step by step, one step at a time, one day at a time. சோ நாம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அது பிரகாரம் போகும்போது அழகா நடத்திக்கிட்டே போவாரு. அவர் கொஞ்சம் தூரம் போய் நம்ம திரும்பி பார்த்தாதான் தெரியும் நம்ம என்ன பாதையில எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம்னு. அதுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் அப்பதான் விளங்கிக் கொள்ள முடியும். So it takes time, and so we have to just listen and wait and obey his will. இப்ப அதுதான் இந்த இடத்துலயும் நாம பார்க்கிறோம். அடுத்து இந்த எத்தியோப்பியா வந்து இந்த அலிஜியன்ஸ் வித் ஈஜிப்ட் அண்ட் ஜூடா செஞ்சத கர்த்தர் வந்து அவராலேயே அவர் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும், அது நமக்கே தெரியும் இல்லையா? நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆனா he just want to leave this matter. So the Ethiopians எல்லாமே when he can finish off everything, he is just waiting for the right time. இதுக்கு நடுவுல இந்த எத்தியோப்பியன்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயுமா அவங்க வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு யூதா ஜனங்களும் முக்கியமா God is more concerned about his people, அதாவது ஜூயிஷ் பீப்புள், ஜூடா, அவங்க என்ன செய்யறாங்கிறதையும் கர்த்தர் ரொம்ப கவனமா பாக்குறாரு. அதனால he is just waiting and he instructs them to be watchful. எப்போ அந்த எக்காலம் ஊதப்படும், எப்போ அந்த பேனர் உயர்த்தப்படும், இதற்கெல்லாம் காத்திருக்கும்படியாக அவர் அதை செய்கிறார். அவர் அந்த அசீரிய படைகளை ஒன்றுமில்லாமல் அவரால் செய்ய முடியும். அதை செய்யும்போது எப்படி செய்வாருன்னா, நம்ம அந்த வசனத்துல வாசிச்சபடி, 6ஆம் வசனத்துல வாசிச்சபடி, they will become the prey for the mountain birds. மலைகளின் மேல் இருக்கக்கூடிய அந்த பறவைகளுக்கு விருந்தாய் அவர்களுடைய படைகளை அவர் வெட்டி தள்ளுவார். இது இன்றைய ஃபுல்ஃபில்மெண்ட். இதேதான் வரக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட்டும். அன்றைய நாட்கள்லையும் எதிராய் வருகிற அனைத்து சேனைகளையும் கர்த்தர் ஒரே நொடி பொழுதுல ஒரு வார்த்தையில அவருடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அந்த வார்த்தையின் பட்டயத்துல அவர் வந்து யுத்தத்தில் வல்லவராய் அவர் வெள்ளை குதிரையில வர்றார், சேனைகளின் கர்த்தர்ன்னு சொல்லி வர்றாரு, வந்து அந்த வெற்றியை பெற்றுக்கொள்கிறார். அன்றைக்கும் இதே காட்சி தான், மலைகளின் மேல பறவைகளுக்கு விருந்து உண்டாகும். இதெல்லாம் அன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அதை பற்றி வாசிக்கிறோம். அதே காரியத்தை தான் இங்கேயும் அவர் சொல்றாரு, அது மாதிரி நான் செய்வேன் என்று. இங்க செய்யறத ஏசாயா மூலமா சொல்றாரு. இங்க நிறைவேறியது அது, அதே சமயத்துல வருங்காலத்திலே அங்கேயும் அது நிறைவேறும், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இது இப்படி இருக்கும்போது 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம். இந்த முதல் பகுதி அப்படியே முந்தின வசனத்திலேயே அதே மாதிரி வர்றது, அதே ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாரும் அவமானப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் மிதிக்கப்படுவார்கள், பாழாக்கப்படுவார்கள். அவங்க அந்த ஜனங்கள்ல இருந்து, அவங்க மக்கள் மத்தியில இருந்து சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரும். So always we find Isaiah ending the chapter
with a hope, with the news for the remnant. இதுல மீதியான ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவரிடத்துல திரும்புவாங்களாம். அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவார்களாம். எங்கே கொண்டு வருவார்களாம்? சியோன் மலையில். அங்கதானே நாம பாக்குறோம் தேவாலயம் இருக்குது. அந்த இடத்திற்கு அவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தரை அந்த மவுண்ட் சாயன்ல வணங்குவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சோ இந்த தீர்க்க தரிசனத்தை அன்று மாத்திரமல்ல, அதே உடைய நிறைவைத்தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். காணிக்கையை கொண்டு எருசலேமில செலுத்த எத்தியோப்பியா பிரதான மந்திரி காணிக்கை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனா அவர் ஒருத்தர் ப்ராமினன்ட் பர்சன். அதனால அவரை குறித்து அங்க நமக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் மூலமாக அந்த சபை உருவாக he was the one who was responsible. அதனாலேயும் அது அவரை குறித்து முக்கியமா இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கு சொல்லப்படுற செய்தி என்னன்னா, அந்த ஒரு ஆத்துமாவே கர்த்தருக்கு அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு நாம ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு பிரயாசப்படுவோம்? ஒரு ஆத்மா தானே அப்படின்னு அலட்சியமா விட்டுருக்கோமா? அல்லது இந்த ஒரு ஆத்மாவுக்காக நாம நம்முடைய முழு பிரயாசத்தையும் செலுத்துகிறோமோ? பிலிப்பை யோசிச்சு பாருங்களேன். எங்க போறாரு, எதுக்கு போறாரு, யாரை பார்க்க போறாரு, ஒண்ணுமே தெரியாது. புறப்படுன்னு அங்க புறப்பட்டாரு. ஓடுங்கிறாரு. அவர் நடக்காம ஓடுறாரு, வேக வேகமா ஓடுறாரு. ஏன்னா அவரை அதுக்குள்ள பிடிச்சிடணும்னு சொல்லி. அவர் எதுல போயிட்டு இருக்காரு? ரதத்துல போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு எலியா ஓடுன மாதிரி இவர் ஓடுறாரு. ரதத்துக்கு முன்னால ஓடினாரே அன்னைக்கு. கர்த்தருடைய பலன், அந்த உன்னத பலனை பாருங்க. இவரும் அப்படி போய் அங்க சந்திக்கிறார். ஆனா ஒரே மனுஷன். இவருக்கு முதல்ல ஒரே கன்ஃபியூஷனா இருந்திருக்கும்ல. ஐயோ, இந்த மனுஷன்ட்ட போய் என்ன பேசுறது நானு, இவரே இந்த மாதிரி இருக்காரே அப்படின்னு யோசிப்பாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வேற நிறத்தார், ஜனத்தார். அவன் எத்தியோப்பியன். எத்தியோப்பியன் நான் சொன்னாலே கருப்பு நிறத்தினர். அவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு பயமா இருந்திருக்கும். அப்புறம்தான் அவ கையில இருந்தது என்னன்னு பார்த்தாங்க, சுருள் இருந்தது. அன்றைக்கு வேதம் எல்லாமே சுருளா இருந்துச்சு. சோ இந்த சுருளை பார்த்தோன்னா சரி, இது என்ன வாசிக்கிறாருன்னு கேட்கும்போதுதான் ஏசாயாவை தீர்க்கதரிசனம் வரலாறு சொல்லுது. அவர் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சார். அப்ப அதை வாசிக்கும் போதுதான் இது யாரு, இந்த தியாகம் இந்த மாதிரி செஞ்சு எனக்காக மரித்ததெல்லாம் இது யாரு, யார் இதை செய்தார், இந்த எழுதின தீர்க்கதரிசியான்னு கேட்கிறாரு பிலிப்பு கிட்ட. அப்பதான் அவர் சொல்றாரு இது யாரை குறித்து சொல்லப்பட்டது. சோ அப்படியாக அந்த மனிதன் மூலமாக அந்த சபை உருவாகிறதற்கு வழி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஆக்ட்ஸ்ல நடந்தது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அடுத்த ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போன்னு சொன்னா 1000 வருஷ அரசாட்சியில். அந்த சமயத்துல எல்லா பகுதிகளிலிருந்தும் ஜனங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருவார்கள். அது அன்றைய நாளிலும் அது நிறைவேறும். இந்த 7ஆம் வசனம் அன்று நிறைவேறியது, அப்போஸ்தலர் காலத்துல நிறைவேறியது, இனி வரும் நாட்களிலும் அது. வேதத்துல ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது. அது கர்த்தர் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இது 7ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தை நாம் முடித்தோம். இனி 19ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இப்ப நான் சொன்னது போல இன்றைக்கு இ ஸ்கொயர், அதாவது ஈல ஆரம்பிக்கிற 2 நாடுகளை குறித்த
ஆரக்கிள்ஸ் பார்க்கிறோம். எஸ். இப்போ இந்த செகண்ட் நேஷன், ஃபர்ஸ்ட் எத்தியோப்பியா, அடுத்த நேஷன் வந்து ஈஜிப்ட். எகிப்துமே நம்ம எத்தியோப்பியாவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னா எகிப்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும். நமக்கு எகிப்தும் வேதமும் ரொம்ப ரிலேட்டட் இல்லையா? நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த எகிப்தில நிகழ்ந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதி நாட்கள்ல இருந்தே, யாத்ராகம புஸ்தகத்துல இருந்து அப்ப இருந்தே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாலே யோசேப்பு காலத்திலிருந்தே எகிப்து தெரியும். அன்றிலிருந்தே எகிப்துவுக்கும் வேதத்துக்கும் மிக நெருக்கம் உண்டு இல்ல? எதுக்கு பஞ்சகாலம் வந்தாலும் உடனே அவங்க எங்க ஓட்டுனாங்க? எகிப்த நாடித்தான் போனாங்க. சோ எகிப்து வந்து ஒரு சமயத்துல எதிரியா இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்துக்கு பற்பல சமயங்களிலே அது வந்து ஒரு அடைக்கலமாய்தான் இருந்திருக்கிறது. ஏன்னா எகிப்து வந்து ஒரு நல்ல செழிப்பான ஒரு, ஏன்னா முக்கியமா இந்த நைல் நதி அதுல ஓடுகிறது. ஜீவ நதி போல அந்த நைல் நதி அதுல ஓடுவதனால அவங்களுடைய எல்லா செழிப்பும் அந்த நைல் நதியை கொண்டேதான். அதுல வருகிற டிரான்ஸ்போர்ட், அதுல வர ட்ரேடு, அதுல வர எல்லா பிசினஸும் எல்லாமே அதுலதான். சோ அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி யாத்திராகமத்துல பாக்குறோம். அதுக்கு பின்பாக எகிப்து வந்து நம்ம பல இடங்களில வசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எங்க கொண்டுட்டு போனாங்க? தூதனால யோசேப்பு மரியாதை எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு தான் போனாங்க. சோ எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாய், ஆனாலும் எகிப்து ஒரு இஸ்ரேலுக்கு எதிரியாகவும் இருந்தது. இன்றைய நாட்களிலும் கூட அது இருந்தது. 1947ல கூட, 1970ஸ்ல கூட அது இருந்தது. ஜிம்மி கார்ட்டர் வரைக்குமே ஒரு பெரிய அந்த பிரசிடென்ட் நாசரோட ஒரு அலிஜியன்ஸ், ஒரு ஒரு இது நடத்தினாங்க, ஒரு உடன்படிக்கை செய்தாங்க. அந்த அளவுக்கு அது இன்றைய இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றிலையும் அது ஒரு முக்கியமான இடமா தான் இருக்கு. இதுல நிறைய பகுதிகளை பார்க்கிறோம். அதுல குறிப்பா அந்த அலெக்சாண்ட்ரியா, அந்நாட்களிலேயே அவர்கள் மிகவும் படித்தவர்கள். அலெக்சாண்ட்ரியால ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னு நாம அன்றைக்கு ஏதோ ஒரு பாடத்துல பார்த்தோம். அதுல அவ்வளவு படித்தவர்கள் அங்க இருந்தார்கள். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, சவுலும் கூட, சவுலாகிய பவுல், அவர் சவுலா இருக்கும்போது அலெக்சாண்ட்ரியாவில தான் பிறந்தார்னு சொல்றாங்க. அலெக்சாண்ட்ரியாவில பிறந்த யூதர். இப்போ எகிப்திலையும் நிறைய யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை நம்ம பாக்குறோம் இல்ல? இதுல அன்றையில இருந்தே இப்படி ஒரு கூட்டம் அங்க போய் இங்க வந்து, இங்க போய் அங்க வந்து, இப்படி அங்க யூதர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பல்லோ வந்து அலெக்சாண்ட்ரியாவில தான் இருந்தவர், அலெக்சாண்ட்ரியா நாட்டை சேர்ந்தவர். அலெக்சாண்ட்ரியா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தலைநகரம் வந்து கைரோ. கைரோல தான் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் கொண்டு வந்து அந்த இடத்துலதான் தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது. எது எப்படியா இருந்தாலும் எகிப்துனா பார்வோன், இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்களுடைய சிவிலைசேஷன், அவங்களுடைய அந்த கல்ச்சர், அந்த ஸ்விங்ஸ், பிரமிட்ஸ், இப்படி நமக்கு பல காரியங்கள் அதுல எகிப்து என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியதா இருக்கிறது. இந்த எகிப்துக்கு இந்த 19ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது யூத ஜனங்களுக்கும் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் அவர் கொடுக்கிற பொதுவான எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமா எல்லாவற்றிலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இந்த ஜனங்கள் தங்கள் நம்பிக்கையை தன் மேல் வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று அவர் விரும்புவதை மாத்திரமே, வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நம் கர்த்தர் நெரிச்சல் உள்ள தேவன். அவர் தன் மகிமையை வேறு எதற்கும் கொடுக்க மாட்டார்.
அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் இவர்களை எல்லாம் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா இவர்கள் தங்கள் மகிமையையும் தங்களுடைய நம்பிக்கையையும் வேற வேற காரண காரியங்களில வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுவும் எகிப்தியர் வந்து த மோஸ்ட் என்ன சொல்றது, அஹ், இந்த எல்லா விதமான பிலீஃப்ஸும், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், விச் கிராஃப்ட்ஸ், எல்லா விதமான அந்த மாதிரியான மேஜிக் மியூசிஷியன்ஸ், இதில் எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள். நம்ம அவர்களை பார்த்தோம்னா அவர்களுடைய விக்கிரகங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளவு அவங்க வந்து விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லி நாம் அறிவோம். அவங்களுடைய வாதை எல்லாமே 10 வாதைகளை தேவன் அந்த எகிப்தியர் மேல் அனுப்பினார். அந்த 10 வாதையும் ஒரு ஒரு கடவுள். அந்த கடவுளை தகர்க்கும்படியாக, அந்த கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையை, கடவுளுடைய செயல்பாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக தான் அந்த வாதை அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அதனாலேயே அவங்க எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கடவுள்னு நம்ம நம்பணும், இப்போ அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் அனுப்பி அவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை, அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இந்த விதமான விக்கிரகங்கள்லயும் தவறான வேண்டாத காரியங்களில அவர்கள் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருந்தார். God doesn't want us to trust anything else, whatever may be our situation. அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். இந்த பகுதியில் எல்லாமே அதைத்தான் அல்டிமேட்டா அவர் சொல்றார். என் மேல் நம்பிக்கையாய் இருங்கள், நீங்க வேற எது மேலேயும் நம்பிக்கையை வைக்காதீர்கள். இப்ப இந்த எகிப்துக்கு அவர் கொடுக்கிற எச்சரிப்பு எப்படின்னு சொன்னா, வார்னிங்ஸ் அல்லது ஜட்ஜ்மெண்ட்ஸ் அல்லது டிஸ்டர்பன்ஸ் எப்படியா இருந்ததுன்னு சொன்னா, they already they were very civilized, very well established. அதனால அவங்க மூன்று விதமாய் 3 கோணங்களில இன் 3 ஏரியாஸ் God disturbs them. எதுனா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரிலிஜியஸ் லைஃப். they are very fanatically religious in wrong things. ஆனா அவங்க ரிலிஜியஸ். ரெண்டாவது அவங்களுடைய பொருளாதார செழிப்பு. they are economically well off. அந்த நைல் நதியின் மூலமாக அவர்கள் மிக செழிப்பை அனுபவித்தவர்கள். மூன்றாவதாக அவர்களுடைய விஸ்டம், ஞானம். கல்வின்னு சொன்னேன். அவங்க கல்வி அறிவிலும் சரி, ஞானத்திலும் சரி, அவர்களுடைய நுண் அறிவிலும் சரி, அவர்கள் மிகவும் தேர்ந்தவர்கள். அதனால அவர்களுக்கு உலக அளவில் அவர்களை குறித்த மக்களுக்கு அவர்களை குறித்து அறிந்திருக்கிறார்கள். இந்த எகிப்துக்கு இந்த மூன்றையும் எது அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்லரா இருந்துச்சோ அதை அசைக்கிறார் ஆண்டவர். பல சமயத்துல நாம அவரை விட்டு அவர் மேல நம்பிக்கையா இராம வேற காரியத்தை நம்பும்போது எது நமக்கு ரொம்ப நிச்சயமா இருந்ததோ அதை கர்த்தர் அசைக்கிறார். Why? God wants us to trust him and him only. இதற்காக தான் இந்த அசைவையே அவர் ஏற்படுத்துறார். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அசைவு, இவ்வளவு ஒரு டிஸ்டர்பன்ஸ், அது in all those 3 areas, because it was all in wrong direction. அதை அப்படியே விட்டுருக்கலாம்ல. God wants them to come back. அவர்களையும் அவர் நேசிக்கிறார். அவர்களும் இந்த சரியான பாதையில வரணும்னு அவர் விரும்புறாரு. எகிப்துக்கு சில சமயத்துல கர்த்தர் எச்சரிச்சிருக்கார், நீங்க அங்க போகாதீங்க, நீங்க அங்கிருந்து குதிரை வாங்காதீங்க, அது வாங்கினாலே பாவம். இஸ்ரவேலன் அங்கிருந்து குதிரைகளையே வாங்கக்கூடாதுன்னு நம்ம உபாகம புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது பாக்குறோம். சாலமன் செய்த தவிர அதுதான். அங்க போய் வாங்கின முதல்ல எடுத்தோன்னா அதான் செய்தோம். இப்படி எகிப்துக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார்.
அந்த எகிப்தியரையும் கர்த்தர் நேசிப்பதனால அவர்களுக்கு எச்சரிக்கிறார். அவர்களை இந்த விதமாய் ஒரு அசைவை கொடுத்து தன்னை நம்பும்படியாக அவர்களுக்கு சொல்கிறார். முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். சோ அவர் வர்றது தீவிரமா நிறைவேற்றுவதற்கு, நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கு அவர் தீவிரமாய் வருவார். நியாய தீர்ப்புக்கே அவர் தீவிரமாய் வருவார்னா மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமாய் வருவார். ஏன்னா அது அவருடைய இரக்க குணம். நியாய தீர்ப்பு அவருடைய குணம், இரக்கமும் அவருடைய குணம். அன்பே உருவான நம் ஆண்டவர் இறங்குவதற்கும் நம்மை மன்னிப்பதற்கும் நம்மை தூக்கி விடுவதற்கும் எவ்வளவு தீவிரமாய் வருவார். இங்க வாசிக்கிறோம், நியாய தீர்ப்புக்கு தீவிரமாய் வருகிறார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். இதுக்காகத்தான் முக்கியமா அவர் வர்றார். ஏன்னா அவங்களை அப்படி பிடிச்சு ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த விக்கிரக வணக்கங்கள், விக்கிரக நம்பிக்கைகள். அதனால அதை குடுக்கணும், அதை அசைக்கணும் அப்படின்ட்டு அவர் கொண்டு அங்க வேகமா வராரு. அதனுடைய விளைவு என்னவாச்சா, அந்த எகிப்தினுடைய இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். அவங்க எதை நம்பிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ஷேட்டர் ஆகணும், டிசால்வ் ஆகணும். அதற்குத்தான் ஒருவேளை இதை நமக்கு அப்படி சொல்லும் போது கொடுமையா தெரியுது. இட் இஸ் a loving action. It's an action of love. God doesn't want them to be perished. அழிந்து போகிறது. அதாவது இந்த உலகத்தின் மரணம் அல்ல, அவர்கள் நித்தியமாய் அழிந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் அவரை அந்த எகிப்து ஜனங்களை அவர் அசைக்கிறார். இதுல எல்லாம் அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு நாம கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கு, நாம எதை அறியாமலேயே நம்ம அதிகமாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய ஞானம், தாளந்துகள், நம்மிடத்தில் காணப்படுகிற சில குணங்கள், இதுல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமோ? எஃபிஷியன்சி. சிலருக்கு சில காரியங்கள் எல்லாம் குவிக்கா செய்ய முடியும், சிலருக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல லீடர்ஷிப் இருக்கும், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், நல்ல பினான்சியல் பிளானிங் இருக்கும். இப்படியெல்லாம் சிலருக்கு சில காரியங்கள் செய்ய முடியும். அதுல நம்ம அதிகமா நம்பிக்கை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லது நமக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு, நம்மிடத்தை சுற்றி இருக்கிற நம்மளுடைய நிலைமைகள், ஆர் வி கவுண்டிங்ல, ஆர் வி பேக்கிங் அப் ஆன் தட்? அல்லது நம்முடைய ரிலிஜியஸ் பல சமயங்கள்ல கர்த்தருக்காக தான் செய்யறேன், கர்த்தருக்கென்று வாழ்கிறேன், கர்த்தருக்கென்றே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நாம செய்கிற பல காரியங்கள் அதுவே நமக்கு விக்கிரகமாய் மாறி விடுகிறதை அறியாமல் இருக்கிறோம். God wants us to warn us today. He wants to tell that message only today for us through this first verse. அது எகிப்து ஒரு பெரிய பவர்ஃபுல் நேஷனாய் அந்த நாட்கள்ல இருந்தது. எப்பொழுதும் இஸ்ரேல் தேசம் இந்த எகிப்து தேசத்தோடு ஒரு என்ன சொல்றது, அவர்களை ஒரு பொருட்டாக எப்பொழுதுமே நினைக்க வேண்டியவர்களா இருந்தார்கள். ஏன்னு சொன்னா, ஒன்னா அவங்களோட அலையன்ஸ் வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்கு ட்ரிபியூட் கட்டணும், இல்லைன்னா அவங்களோட யுத்தம் பண்ணணும். இப்படின்னு ஒரு நிலைமையிலேயே அவங்க இருந்தாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்க ஜஸ்ட் கீழே இஸ்ரேல் தேசத்தின் தென்பகுதியில அவங்க இருக்காங்க, ஈஸி டு அட்டாக் தம். ஆகவே அவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. இந்த அதிகாரமே எகிப்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிப்பு, எகிப்துக்காக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களுமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல முக்கியமா 2வது வசனத்தின்படி அங்குள்ள அத்தனை விக்கிரகங்களையும் நாக் ஓவர் பண்றதுக்கு தான்
கர்த்தர் தீவிரமாய் மேகத்தின் வழியாக வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அந்த எகிப்து ஜனங்க ஊறுகிற பிராணிகளை எல்லாம் கூட அவங்க கடவுள்களாய் தெய்வங்களாய் வைத்திருந்தார்கள். யானை, பூனை, நாய், குரங்கு எதை எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு தெய்வமாய் இருந்தது. எதுவுமே அவங்களுக்கு தெய்வம் தான். அதனாலதான் நம்ம தான் பார்க்கற பேனு, வண்டு எல்லாமே ஒரு ஒரு தெய்வம். சோ அந்த அளவுக்கு தேவர் சோ soaked in this idolatry. சிலதுதான் போட்டிருக்கேன். எல்லா படங்களையும் நான் எடுத்து போடல. பட் நிறைய படங்கள் இருக்கு. ஐடல்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த 10 வாதைகளும் ஒரு ஒரு கடவுள்கள். அது பெயரெல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் போட்டுட்டு ஐ டென்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் டைம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற அவங்களோட அந்த ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு கடவுள். அப்படி ஒரு கடவுள்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் தான் அந்த யாத்ராகமத்துல நம்ம வாசித்தது போல அந்த அந்த தெய்வங்களே அவர்களுக்கு பிரச்சனையாய் மாறியதை அந்த மக்கள் பார்க்கறாங்க. ஆனாலும் அவங்க எப்படி பண்றாங்க? மனதை கடினப்படுத்தினவர்களாகவே இருக்கிறார். இதோடு கூட அவர் அடுத்ததா என்ன ஒரு காரியத்தை அந்த மக்களுக்கு செய்யறாருன்னு சொன்னா, விக்கிரகங்களை ஒழுங்க பண்ணினார். அடுத்து என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு கலகத்தை உண்டு பண்ணினார். சகோதரனோடு சகோதரன், பட்டணத்தோடு பட்டணம், ராஜ்யத்தோடு ராஜ்யம். எகிப்து மக்களுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு? லோக்கல் சிவில் வார், உள்ளுக்குள்ளேயே கலகங்கள், கன்ஃபியூஷன்ஸ், கயாஸ். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதோ அது ரெண்டு விதத்துல இருக்கும். ஒண்ணு மனுஷனுடைய சித்தமா இருக்கும், இன்னொன்னு தேவ சித்தமா இருக்கும். தேவன் இதை அனுமதித்து அந்த மக்களை, அந்த சபையை, அல்லது அந்த குடும்பத்தை, அல்லது அந்த சமுதாயத்தை, அந்த தேசத்தை எச்சரிக்க விரும்புகிறார். அவங்களுக்குள்ளேயே குழப்பங்கள், அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள். அடிக்கடி இதை வாசிச்சப்ப நான் உடனே எதை நினைச்சேன்னா, மணிப்பூரை தான் அதிகமா நினைச்சேன். அவங்க ஒரே ஜனம், ஒரே மக்களாய், எவ்வளவு சந்தோஷமாய் கிறிஸ்தவர்களாய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு எச்சரிப்பு, இப்படி ஒரு குழப்பம். ஏன்னா அவங்க கர்த்தரை நம்பாதபடி மற்ற காரியங்களை, தங்களுடைய காரியங்களையே நம்பிக்கொண்டு அவர்கள் கர்த்தருக்கென்று எதையும் செய்யாதபடியாகவும் கர்த்தரையே நம்பாதவர்களாகவும் மாறிவிட்டதை நாம் வாசிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு குலுக்கி இருக்கிறார். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கயாச கொண்டு வந்தார். அது ஈஸியா அவங்களுக்குன்னு சொல்றோம். இது நமக்குள்ள ஏற்படுறதுக்கு வெகு தூரம் இல்லை. நம்முடைய குடும்பங்களிலேயே இது நேரிட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கப்படுகிறோம், எச்சரிப்பாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்பவுமே எதுலையுமே நம்ம பாடத்தை எடுத்துக்கொள்ளுகிற அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பி வாட்ச்ஃபுல். பார்த்துக்கிட்டு இருங்க, கேட்டுக்கிட்டு இருங்க, கவனமா இருங்க அப்படிங்கிறாரு. போன அதிகாரத்துல வாசிச்சோம். அது போல நாமும் எல்லாவற்றை குறித்தும் கவனமாகவும் கவனிக்கிறவர்களாகவும் பார்த்து அறிந்து விளங்கிக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க அழைக்கிறார். சரி, இந்த 2 வசனத்தை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எகிப்தினுடைய பாரம் அத அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால நாளிலும் நாங்கள் ஒன்று கூடி சொல்லி நீ தருகிற எச்சரிப்புகளை, அறிவுரைகளை, அறிவுறுத்தல்களை உணர்ந்து கொள்ள கிருபத்தார். வந்த நிலைமையில் இருக்கிற எங்க இருதயங்களை ஆண்டவரே நல்ல கூறாக்கும்படியாக, சென்சிட்டிவ் ஆக்கும்படியாக உண்மை நோக்கி நாம் செலுக்கிறோம். பற்பல காரியங்களில நாங்க அப்படியே சிக்கினவர்களாய், மயங்கினவர்களாய், ஆண்டவரே நாங்க ஒரு விழிப்பில்லாதவர்களாய் நாம் இருந்து விடாதபடி எப்பொழுதும் அலர்ட்டா, எச்சரிக்கை உள்ளவர்களாக, சத்தத்திற்கும்
ஆண்டவரை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கும் உம்முடைய வருகைக்கும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாயும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாயும் இருக்க கிருபத்தார். அல்டிமேட்டா நாங்க ஆண்டவரே மக்கா என்ன செய்கிறோமோ அது மாத்திரம்தான் கூட வரும் சொல். C.S. லூயிஸ் எப்பவும் சொல்வார், சிட்டி ஸ்டட்டு சொல்வார், there is only one life, soon it will pass, and what you did for God alone will come with us, will alone stay. அதுதான் எப்பொழுது அதை ஞாபகம் வைத்தவர்களாய் ஆண்டவரே நாங்க எங்க வாழ்க்கைய உமக்காய் வாழ்ந்துவிட எங்களுக்கு நீர் கிருபத்தார். உதவி செய்ய சொல். எங்களால் ஒன்று முடியாது, உமாலை அன்று எங்களால் எதுவும் முடியாது சொல். தயவாய் இறங்குங்க, விளங்கி கொண்ட காரியங்களை அபியாசிக்க உதவி செய்யுங்க, வாழ்க்கைய மாற்றித்தாங்க, பாதைகளை சீர்திருத்துங்க. ஆண்டவரே எங்க நடைகளை நீர் நிலைவரப்படுத்துங்க. உண்மை உம்மண்டை திரும்ப உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபத்தாங்க. நாங்க வேற எதாவது பிடிச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ கிருபத்தாங்க தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே இந்த இடத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீர் அறிவி சுவாமி. உடல் நலம், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆண்டவரே இன்னும் தேவையான காரியங்கள், நிகழ வேண்டிய நற்காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம், எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறோம். தயவாய் இறங்கி நன்மையான காரியங்களை சீக்கிரமாய் செய்ய, எல்லா தேவைகளையும் சந்திக்க, குறைகளை நிறைவாக்குகிற தேவன் கிருபையாய் இறங்கி எங்களை பூரணப்படுத்த வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென். Thank you, everyone. God bless Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. God bless you.